கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 85ஆம் சங்கீதத்தை அநேக நேரங்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், தியானித்திருக்கிறோம். அநேக வசனங்களை தியானித்திருக்கிறோம். அநேக விதமாக ஆவியானவர் நம்மோடு கூட இதில் பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனத்தின் மேலும் தேசத்தின் மேலும் அவர் பிரியம் வைக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பரிசுத்தவான்களுக்கு அவர் உதவி செய்கிறார், அவர்களை காப்பாற்றுகிறார், அவர்களுக்கு சமாதானத்தை கூறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரா? சமாதானத்தை கூறுகிறார். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற இந்த வசனம்னா 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதில் ஒரு காரியத்தை தான் தியானிக்க போகிறோம். இந்த நாள் செய்தியின் தலைப்பு மதிகேடு. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியம்தான், ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசித்து அதில் இருக்கிற சராம்சத்தை நாம் புரிந்து கொள்வோம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 85ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர் செய்கிறது என்ன தான் செய்கிறாரு? அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் என்ன கொடுக்குறாரா? சமாதானத்தை அவர் சொல்லிட்டார். உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டார். போராட்டத்தில் இருக்கிற சீஷர்கள் மத்தியிலே இயேசுவோட தான் அவரை என்ன செய்தார்கள்? சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இனி நமக்கு யாருமே இல்லை, இரட்சகர் என்று ஒருவர் இல்லை, இனி நாம் பின்பற்றுகிறதற்கான ஒரு தலைவனும் இல்லை, நம்மை வழிநடத்தக்கூடிய காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் தான் மேசியான்னு நினச்சோம், ஆனால் அவரை என்ன செய்தார்கள்? சிலுவையில் அறைந்து விட்டார்களேன்னு சீஷர்களுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியாமல் அவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் ஒரு வீட்டில். அவர் என்ன செய்கிறார்? வீடு பூட்டி இருக்குது. ஏன்னா யாருன்னா பிடிச்சிட்டு போய் திரும்ப வந்து சண்டை போட்டு இவங்களையும் கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிடுவாங்கன்னு பயம், இல்லை இவங்களை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டுருவாங்கன்னு பயம். அதனால் சீஷர்கள்லாம் வீடு பூட்டியிருக்கு, என்ன நடக்க போதோ, ஏன்னா ஊரெல்லாம் கலவரமாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில் நமக்கு என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு, நம்முடைய நம்பிக்கை அற்று போயிட்டோ என்கிற கவலையோடு சீஷர்கள் கூடி இருந்தபோது, வீடு பூட்டி இருக்கும்போது நடுவில் நின்று என்ன செய்கிறார்? இயேசு அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை தேற்றினதை வாசிக்கிறோம். அநேக வேளைகளில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு சமாதானம் கூறுகிறார். அவர் சொல்கிற சமாதானம் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? அவர்களோ அவர்கள் மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. இந்த மதிகேட்டுக்கு திரும்புறது தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு வாழ்க்கை. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அற்புதம் நடக்கிறது, போராட்டம் வந்த உடனே ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணி அதிசயத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள், சமாதானத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் முடிஞ்சோடனே திரும்ப பழைய மதிகேடு, திரும்ப பழைய காரியங்கள். மதிகேடு அப்படின்னா அர்த்தம்னா, மதினானது ஞானம், மதினானது அறிவு. இவங்க நல்ல அறிவு ஞானம் எல்லாம் இருக்குது, அதை கெடுத்து கொண்டு அதில் கேடு உண்டாக்கி என்ன செய்கிறாங்க? அந்த மதிகேட்டுக்கு திரும்புகிறாங்க. எப்படியெல்லாம் திரும்புவாங்கன்னு வேதத்தில் நாம் பார்த்துருக்குறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களோ தங்கள் மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாகன்னு இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார் என்றால், எத்தனை பேர் அப்படி போயிருப்பாங்க? இன்றைக்கும் போகிறோம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இவங்க நேராக போய் மாட்டிக்குவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போகாத 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 அவன் சொல்லிக்கிட்டே இருப்பார். உள்ளே போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் கத்துனா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதான் இங்கே பார்க்கிறோம். அவர்களோ தங்கள் மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நான் என்ன செய்யணும்? மதிகேடுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
எதெல்லாம் மதிகேடு அப்படின்னு வேதத்தை எடுத்தோன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் வந்துடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், நல்ல அழகாக இருக்கிற ஸ்திரீ பன்றியின் மூக்கில் இருக்கிற பொன் மூக்குத்திக்கு சமம். மதிகேடு உள்ள ஸ்திரீ அந்த ஸ்திரீ. நல்லா இருக்கா, எல்லா இதுவும் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா? மதிகேட்டோடு ஜீவிக்கிறாள். எது தப்பு எது ரைட்டுன்னு தெரில, மதிகேட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மதிகேடுள்ள அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் இருக்கிற மூக்குத்திக்கு சமானம். பன்னிக்கு மூக்குத்தி போட்டால் எப்படி தான் இருக்கும்? ரொம்ப அழகாயிடுமா? பண்ணி தான். பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்தி மாதிரி ஒரு வேளை மூக்குத்தி ஜோலிக்குது, அது பன்னிக்கு வேஸ்ட். அப்படி தான் இன்றைக்கி மதிகேடு, கொஞ்சம் மதிகேடு நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்தி விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு வருஷம் சொல்கிறார், எல்லாம் சேர்த்து வச்சிட்டேன் என் பிள்ளைக்கு, என் பிள்ளையோட பிள்ளைக்கு, என் பிள்ளைகளோட பிள்ளைக்கு, தலைமுறைகளுக்கு சேர்த்து வச்சிட்டேன். ஏன்னா நல்ல வசதி, நல்ல விளைவு அந்த வருஷத்தில், அந்த வருஷங்களில் அவருக்கு நல்ல விளைச்சல் கிடச்சிருச்சு. கிடைச்ச விளைச்சல் என்ன பண்ணுறாரு? பழுகி பெருக பண்ணி நல்லா சேர்த்து வச்சு ஃபுல்லாக அம்பாரத்தை நிரப்பிட்டார். பெரிய களஞ்சியம், ஒரு வீடு கட்டினார். எதுக்கு வீடு கட்டினார்னா களஞ்சியங்களை வைக்கிறதுக்கே வீடு கட்டினாராம். குடோன் கட்டிட்டார். இப்போ தான் அந்த குடோன்லாம் வந்தது. குடோன் கட்டி நல்ல அரிசி பருப்பு எல்லாம் வச்சுட்டு சொல்கிறாரு, அப்பா நிறைய சேர்த்து வச்சுட்டேன், பரவாயில்ல, இனி கஷ்டப்பட வேண்டாம், இன்னும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், மதிகேடனே, இன்று இரவு நாத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ எங்கப்பா போவ? சேர்த்து வச்ச அரிசி பருப்பு, சேர்த்து வச்ச பணம், சேர்த்து வச்ச பாவம், சேர்த்து வச்ச எல்லா மூட்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு எங்கப்பா போவ? எது மதிகேடு? நாம் நினைக்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறது கூட மதிகேடு தான். அவர் நினச்சது ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி தான் இருக்காங்க. என்னங்க சேர்த்து வச்சுருக்கீங்க பிள்ளைங்களுக்கு? எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கீங்க? எவ்வளோ வச்சுருக்கீங்க பேங்க்கில்? எத்தனை வீடு பண்ணி வச்சுருக்கீங்க, ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க? கேட்குறாங்களா இல்லையா? எல்லாம் கேட்பாங்க. இங்கே கேட்குறாங்களோ இல்லையா? நீங்கள் ஊருங்களுக்கு போனால் முதல் கேள்வியாக தான் கேட்பாங்க. இத்தனை வருஷம் சென்னையில் இருந்தீங்களே, உங்கள் பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க, என்னெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்க? நம்மளை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம், தேவனோட கிருபையை சேர்த்து வச்சுருக்கோம், தேவனுடைய இரக்கத்தை சேர்த்து வச்சுருக்கோம், தேவனுடைய அன்பை சேர்த்து வச்சுருக்கோம், அவரோட ஐஸ்வர்யத்தை சேர்த்து வச்சுருக்கோம். அவர் பார்த்துக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இங்கே பார்க்குறோம், இந்த மதிகேடு உள்ள ஜனங்கள் எதையோ பெருசுன்னு நினச்சிட்டு எதையோ வேண்டியதை விட்டுருவாங்க. அவங்க தான் மதிகேடு உள்ளவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வேதத்தில் அழகாய் தெளிவாய் மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தெளிவாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க சிஸ்டர். 7:22 மார்க்கு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆமாம், இங்கே எதெல்லாம் எங்கேருந்து புறப்பட்டு வரும்னு ஆண்டவர் சொல்கிறார். இருதயத்தில் என்னெல்லாம் புறப்பட்டு வருமா? அநேக பாவங்கள் அதுக்கு மேலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கியமாக இதில் எழுதப்பட்டது களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு. கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு கபடே இருக்காது.
நம்மளை திட்டுவாங்க, மறைமுகமாக திட்டுவாங்க, நம்மளை தான் திட்டுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுதான் கபடற்ற வாழ்க்கை. நமக்கு தெரியாது. ஒருத்தவங்க அப்படி தான், நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை, சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான், ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு, இப்போ இல்லை, அநேக வருஷங்களுக்கு முன்பாக போயிருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி வீட்டில் இருந்ததெல்லாம் எடுத்து பண்ணிக்கு போட்டேன், பண்ணிக்கு நல்ல வெயிட். அவங்க சொல்கிற அந்த வேர்டோட அர்த்தமே வித்தியாசமாக இருக்கு. ஆனால் அது எனக்கு புரியல, அப்போ புரியல. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். அவங்க கொடுக்குற அந்த உணவுகளில் பல்லியும் கரப்பாம்பூச்சியும் இருக்குது. அந்த பாக்கெட்டை பிரித்தோன்னா உள்ளேருந்து பல்லி, பெரிய பெரிய பல்லி வருது. இப்போ நான் யோசித்தேன், இது ஏன் காமிக்கிறார்? அது வரைக்கும் புரியல. நமக்கு என்ன தெரியாது, கபடாக பேசுகிற ஆட்களுடைய காரியங்கள் புரியாது. அவங்களுக்கு தான் உதவி செஞ்சோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் அந்த சாதாரண அற்ப காரியத்துக்கு என்ன சொன்னாங்க, தவறாக பேசுகிறாங்க. எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தான் நாங்கள் கடனாளி ஆகிட்டோம். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் யோசித்தேன், இவங்க பேசுனது கூட நமக்கு புரியல. நம்ம ஏதோ அன்பாக போகிறோம், இவ்வளோ வருஷமாக இருக்குமே, பழகிட்டோமேன்னு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, கபடாய் நினைக்கிறார்கள். நம்ம போகிற அன்பை அவர்கள் என்ன செய்கிறார்கள், உதாசீனப்படுத்துகிறார்கள். அது கூட புரியாது பரிசுத்தவான்களுக்கு. நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்கன்னே புரியாமல் அவங்களுக்காக இவங்க போய் சப்போர்ட் பண்ணி நிற்பாங்க. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி தான் அநேக வழிகளில் தாவீது போய் நிற்கிறாரு. அகிதோப்பேல் நல்ல கூடவே இருக்கிறாரு, ஆலோசனை எல்லாம் கொடுக்குறாரு. தாவீதுக்கு எப்படி இருந்ததுன்னா, எப்படா தாவீதை அழிக்கலான்னு தான் அந்த அகிதோப்பேல் இருக்கிறான். ஆனால் அகிதோப்பேல் கொடுக்குற ஆலோசனை தாவீதுக்கு எப்படி இருந்தது, தேவதூதனுடைய ஆலோசனை மாதிரி இருந்ததுதான். நிறைய வேளையில் அப்படி தான் மாட்டிக்கிறாங்க. யார் தேவதூதன், யார் பொய்யினாவி தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புரியாததுனாலே மாட்டிக்கொள்ளுகிறவர்கள் உண்டு. இப்போ இங்கே பார்க்கிறோம், கபடு, களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், காமவிகாரங்கள், வன்கண்கள், தூஷணங்கள், பெருமை, அதோடு கூட என்னது வருது, மதிகேடும் வருது. பெருமை வந்தோடனே மதிகேடு கூட வந்துடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இதெல்லாம் எங்கேருந்து புறப்பட்டு வருமா, இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வரும். புரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த அசுத்தங்களை நீக்குகிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறார். இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட காரணம் என்ன, நமக்குள்ள இருக்கிற இத்தனை பாவங்கள், கிட்டத்தட்ட 13 விதமான மோசமான பாவங்கள், அது புறப்பட்டு வராதபடி அதை தடுக்கிறதற்கு, அதை அழிக்கிறதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த இருதயத்தை அதில் கழுவுறதுக்கு மறந்து போகிறோம். அது கூட ஒரு மதிகேடு தான். இந்த சுபாவம் இருக்கிறவர்களை விட்டு விலகிறது கூட தெரியல, அது கூட மதிகேடு தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்கள விட்டு பிரிஞ்சு தான் நாம் எப்பயோ நல்லா இருந்திருப்போம், தெரியல நமக்கு. போய் 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 சொந்தக்காரங்க, அக்காங்க, தங்கச்சிங்க, பாட்டிங்க, தாத்தாங்க, மாமாங்க, அவங்கள விட்டுட்டுலாம் நாங்கள் விலகவே முடியாது, எங்கள் வாழ்க்கையே அவங்க தான் நினச்சி போய் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடும் போது கூட அவங்களால தான் படுறோன்ற ஞானமே இருக்குது. அது ஒரு மதிகேடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்றைக்கி தேவன் என்ன செய்கிறார், இந்த மதிகேட்டிலேருந்து வெளியே வாங்குறார். தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறிட்டார். இனிமே சமாதானம் இல்லை, ஏற்கனவே கூறிட்டார், சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த சமாதானத்தை நான் சுதந்திரிக்க நான் செய்ய வேண்டியது, மதிகேட்டுக்கு திரும்பாதீங்க. திரும்ப திரும்ப அவங்கள உள்ளே சேர்க்காதீங்க. திரும்ப திரும்ப அவங்க மேலே போய் விழாதீங்க. திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறதுக்கு கேட்டு எதையாவது மாட்டிக்காதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ரெண்டாவதாக வேதத்தில் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். மதிகேடு என்கிறதற்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு எழுதின நிருபம், பவுல் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த யார் போய் மதிகேட்டில் விழுறாங்க? முதல் ஆள் யாருன்னா பரிசுத்தவான்கள். ஏன் போய் மதிகேட்டில் விழுறாங்கன்னா, இப்படிப்பட்ட பாவம் உள்ளவர்களோடு சேருகிறதுனாலேயோ அல்லது இந்த சொல்லப்பட்ட பாவங்கள் நம்மை ஆட்கொள்ளுகிறதுனாலேயோ போய் விழுறாங்க. ரெண்டாவது குரூப் ஆஃப் பீப்புள் எதனால் போய் விழுறாங்கன்னா, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். இயல்பாகவே அவர்களோட விருப்பம் என்னது? வசதியாக இருக்கிற கொஞ்ச நாளாக பணக்காரனாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? பணக்காரனாக இருக்கணும், ஒரு பங்களாவில் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு செட்டில் ஆகி நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை, ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு பைக்கு எல்லாம் இருக்கணும். எப்படியாவது இதை சம்பாதிச்சிடணும். சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. கத்தர் கொடுக்கும்போது சம்பாதித்து அதில் நான் வீடு வாங்குறது தப்பு இல்லை. கத்தர் கொடுக்குற வருமானத்தில் நான் ஒரு இடத்தை வாங்குகிறது தப்பு இல்லை. ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட வருமானத்தில் நம்ம ஒரு காரையோ பைக்கையோ வாங்குறது தப்பு இல்லை. ஆனால் இதை சம்பாதிச்சு இதை பண்ணி அதை பண்ணி எப்படியாவது ஒரு வீடு வாங்கி ஒரு கார் வாங்கி ஒரு பங்களா வாங்கி வசதியாக வாழணும். எப்பயும் ஏசி போட்டு ஜாலியாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஹாயாக இருக்கணும். எப்பயுமே ஏசியில் இருந்து பாருங்கள், ஆக்சிஜனே இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சமாவது வெளியே வந்தால் தான் காற்று ஆக்சிஜன் வருது. வீட்டுக்குள்ளேயே இருந்தால் என்ன தான் இருக்குது? ஆக்சிஜனே லோ ஆகிடுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பணத்துக்காகவே ஓடுகிறவர்கள், ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று தீவிரிக்கிறவர்கள், விரும்புகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமர்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவிதமான இச்சைகளில் போய் விழுறாங்க. மதிகேடும் சேதப்படுத்துகிற காரியத்துக்குள்ள எப்படி போய் விழுறாங்க? சிட் ஃபண்டில் பணம் கட்டுங்க. 1000 ரூபாய் கட்டினா ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு 25,000 கொடுக்குறோம். 2000 ரூபாய் கட்டினீங்கன்னா அதே ஒரு வருஷத்தில் 50,000 ரூபாய் கொடுக்குறோம். எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கறது இல்லை, மிஞ்சி சொல்கிறது. இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏதோ 1000 ரூபாய் கட்டணும், நஷ்டமானால் அதோட போயிடும். அதுவும் செய்கிறது இல்லை. என்ன பண்ணுறது? இருக்கிற நகையெல்லாம் விற்று எடுத்துகிட்டு போய் எத்தனை பேரை கேட்குறோம்? அடுத்த வருஷம் எனக்கு என்ன வரும்? 1000 கட்டினா 25,000 வரும். கிடைக்காத வட்டி, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், யார்ட்டனா வட்டி கொடுத்து வாங்குறது மாத்திரம் இல்லை, இது கூட வட்டிக்கு கொடுக்கறது தான். போட்டு கடைசியில் அவன் இழுத்து மூடிட்டு போயிடுவான், ஆள் காணா போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து ஜெபம் பண்ணுறது, சிஸ்டர் நான் கொடுத்து ஏமாந்துட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இதில் இவ்வளோ போட்டேன், எனக்கு இந்த பணம் வரணும், இதுக்காக எப்படியாவது ஜெபம் பண்ணு, எப்படியாவது ஆண்டவர் செய்யும். யார் இதை பண்ண தப்பு? பலவிதமான இச்சைகளிலும் சோதனைகளிலும் அகப்படும்படிக்கு இது ஒன்று தான் இல்லை. இன்னைக்கு பலவிதமான சோதனைகள், இச்சைகள் எப்படின்னா வரும்? ஊழியக்காரங்களுக்கு எப்படி வரும்னா, ஒன்றும் இல்லை, நல்ல பெந்தகோஸ்து அனுபவத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவான்கட்டிகளாய் சபைகளை வைத்து நடத்துகிற பரிசுத்த ஊழியர்களை விழப்பண்ணுகிறதுக்கு ஒரு ஆவி வரும். அந்த ஊழியக்காரன்ட்டு சொல்லும், நீ மட்டும் என்ன பண்ண, கொஞ்சம் வசனத்தை மாற்றி சொல்லு, யெகோவா தான் தேவன் சொல்லு, யெகோவா விட்னஸ். யெகோவா விட்னஸ் சர்ச்செலாம் போய் பாருங்கள், ஃபுல்லாக பயங்கர பெருசு பெருசாக இருக்கும், பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அவங்க எல்லாம் இப்போ வாங்கி கொடுத்துருவாங்க, எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க ஊழியக்காரங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், யெகோவா தான் தெய்வம்னு சொல்லுங்கள். அடுத்தது ஜீசஸ் ஒன்லி. அவங்க வருவாங்க, நாங்கள் அவங்களுக்கு சபை கட்டித்தரோம், ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், இயேசு தான் அப்படின்னு சொல்லுங்கள். யெகோவா இல்லை,
யாரும் இல்லை, இயேசு மட்டும்தான் சொல்லுங்க. இன்னொரு கூட்டம் வரும், பரிசுத்தாவியே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ஆக மொத்தம் திரியேக தேவனை மறுதலித்து பலவிதமான கேடுகளிலும் பலவிதமான மதிகேடுகளிலும் மாட்டிக்கொள்ளுகிற ஊழியர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நன்றாய் ஆரம்பம் பண்ணினவர்கள், நன்றாய் ஊழியம் செய்தவர்கள் போய் இதில் விழுந்து கடைசியில் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. பணம் இருக்குது, வசதி இருக்குது, தேவனோட கிருபை இருக்கா இல்லை, தேவனோட ஆசீர்வாதம் இருக்கா இல்லை, எல்லாம் இழந்து அநேகரை அதை இழக்கிறதற்கான வழிகளிலே நடத்தி கொண்டிருக்கிறவர்கள். பிசாசோட வேலை என்ன? கர்த்தரோட பாதையில் யாரும் போயிடக்கூடாது. அது எப்படின்னா மறுதலிச்சுக்கும். பலவிதமான கேடுகள், பலவிதமான சிக்கல்கள், சோதனைகள், இதெல்லாம் சோதனை வரும். எங்கன்னா மாற்றி போனால் நல்லா இருக்குன்னு வரும். இந்த சபைக்கு அந்த சபைக்கு போய் பாருன்னு வரும். அவங்க உதவி செய்கிறாங்கங்க. நீங்கள் போனீங்கன்னா வெங்காயம், தக்காளி, அரிசி, பருப்பு எல்லாம் கொடுக்குறாங்க சபையில். பரிசுத்தத்தை கொடுக்குறாங்களா, தேவனை கொடுக்குறாங்களா தெரில. ஆனால் என்ன கொடுக்குறாங்க? வெங்காயம், தக்காளி கொடுக்குறாங்க. இருக்கிறதுல விலை ஜாஸ்தி. அதனால் அது கிடச்சா போதும்னு சபையை விட்டுட்டு வேறு இடங்களுக்கு ஓடுகிறவர்களும் உண்டு. எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே ஓடு. இன்றைக்கி இங்கே அரிசி கொடுத்தா இந்த சபை, அங்கே அரிசி கொடுத்தா அந்த சபை. இன்றைக்கி இங்கே ஒரு 50 ரூபா கொடுத்தா இந்த சபை. சபைக்கு போகிறவங்களுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரு 50 ரூபா கொடுத்தா அந்த சபை. எங்கே கிடைக்குதோ நமக்கு வேண்டியது என்ன? காரணம் என்ன? ஐஸ்வர்யம். எப்படியாவது வசதியாக வாழ்ந்துடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ முதல் காரியம் அவங்களுக்குள்ள இருக்கிற மதிகேடு. மதிகேட்டவர்களை யாருன்னு தெரியாத ஒரு காரியமும் மதிகேடு தான். ரெண்டாவது, ஐஸ்வர்யவானாகணும், பணக்காரனாகணும்னு தீவிரிக்கிற கூட்டம். அவர்கள் யார்? மதிகேடுள்ள ஜனங்கள். மூன்றாவதாக நான் பார்க்கிறோம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பலப்படுவதில்லை, ஆமாம். இதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. ஆமாம், இந்த 2 பேர் யாரு? என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றவர்கள். உங்களோட தான் கர்த்தர் இருக்காரா? இந்த ஆரோன் கூட தான் ஆண்டவர் இருக்காரா? உங்களுக்கு தான் ஊழியம் கொடுத்தாரா? எங்களுக்கெல்லாம் கொடுக்கலையா? என்னையும் எம்பிரேயும், இப்படிப்பட்டவர்கள். இவர்களோட மதிகேடை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உன் கூட தான் இருக்கார் நினைக்காத, எங்கள் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்கள்? தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய். அதை வாசிங்க, அந்த வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க. வசனம் சொன்னா பிடிக்காது, வசனம் சொன்னா இன்ட்ரெஸ்டா இருக்காது. 2 ஜோக் அடிச்சா ஜாலியா இருக்குது. வசனத்தை வசனம் என்ன வெறும் வசனம் ஆதியாகமன்றீங்க, வெளிப்படுத்தின விசேஷம் வசனமாக சொல்கிறீங்க. வெளியே போனால் நாங்களும் சின்ன கதைகள் சொல்லுவோம். இங்கே கதை சொன்னால் நான் கதை சொல்கிறோம். எனக்கு ஆண்டவர் கதை சொல்லுவார். கதையோட பரிசுத்த நான் இங்கே நான் என்ன தான் சொல்லணும்? வசனம் தான் சொல்லணும். கதையோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்பயாவது ஒரு கதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுகிறோன்னா இதை கேட்குற அந்நியர் கேட்கும்போது அவருக்கு உதவியாக இருக்கணும். எல்லா நேரமும் கதை சொன்னால் பிரச்சனை. சத்தியத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவர்கள் இவர்கள் தான் மதிகேட்டவர்கள். இந்த மதிகேட்டுக்கு நான் திரும்பக்கூடாது. சத்தியம் சொல்லுதா, உலகமே எதிர்த்தாலும் அதை விட்டு நான் விலக மாட்டேன். சத்தியம் சொல்லுதா, சத்தியத்தின்படி தான் நடப்பேன். சத்தியத்துக்காக என் ஜீவனை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன். கதட பரிசுத்த நாமத்துக்கு பிலாத்து கேட்குறாரு, சத்தியமாவது என்ன?
அவரையே போய் சத்தியமா, அவர் தான் சத்தியம், அவரை போய் கேட்குறார் சத்தியமாவது என்ன? கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க இன்றைக்கு ஆட்கள் இல்லை. அதுக்கு எதிர்த்து நிற்கிற மதிகேடு உள்ள கூட்டம் இருக்கிறது. நாம் என்ன செய்வோம்? சத்தியத்துக்காக நிற்போம், வசனத்துக்காக போராடுவோம். தப்பாக வசனம் சொல்கிறாங்களா ஒன்று சொல்லி பாருங்கள், திருந்தலையா அவங்கள விட்டு நீங்கள் விலகிறது இல்லை, அவங்கக்கிட்ட எந்த ஜனமும் பழகிடாமல் பாதுகாத்துக்கும். இவங்க போய் விழுந்தா இருக்கிற 4 கூட்டத்தையும் விழ வைக்கும். 4 பேர் வராங்க, 4 பேரையும் எடுத்துகிட்டு போவோம். எங்கூட வந்து பாரு அங்கே, ஏன்னா ஆசீர்வாதம் எங்கே கிடைக்கும் அங்கே போகலாம். மதிகேடு என்னது? எங்கே ஆசீர்வாதம்? போராட்டம் வந்தவொடனே மட்டும் சபை கூடியிருது. ஐயோ சிஸ்டர், கதட்ட வருஷத்து நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த நாளில் நான் கர்த்தருடைய பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி, இந்த மதிகேட்டை அழிக்க, இந்த மதிகேட்டின் சிந்தனைகளை ஒருவேளை எனக்குள்ளே இருந்த அவைகளை அழிக்க, அப்படிப்பட்ட கூட்டத்தோடு நான் இருந்து அதிலேருந்து வெளியே வர. அது மாத்திரமல்ல, மதிகேடுனா என்னன்னு சொல்லிட்டீங்க, ஐஸ்வர்யவான் ஆகணும்னு நினைக்க மாட்டாண்டவரே. நீர் கொடுத்தா போதும், நீர் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட என்ன பண்ண மாட்டார்? வேதனையை கொடுக்க மாட்டார், வேதனையை கூட்டார். நீங்கள் கொடுக்குறீங்களா, நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்களா, அது போதாண்டவரே, நானாக ஓட மாட்டேன் என்று சொல்லி இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சொன்னபடி சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்க நிற்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.